ஆமா மைனியோ, நான் நல்லா இருக்கேன். மவ எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டா. மருமக இன்னும் எந்திரிச்ச பாடில்ல. என்ன செய்ய மைனியோ, நம்ம சொந்தத்துல பொண்ணு எடுத்துதான் இருக்கும். இவன் ஏதோ ஒரு சில்லட்டையை கட்டிட்டு வந்திருக்கான். என்ன செய்ய? சரி, அது கிடக்குது விடுங்க. ஒரு நாள் போன போட மாட்டீங்க, என்ன இன்னைக்கு அதிசயமா போன் போட்டிருக்கீங்க? சரி. ஐயோ அப்படியா? சரி சரி, வைக்க வைக்க. இவகிட்ட என்னட்டு போய் சொல்லி சம்மதிக்க வைக்கலா? இவெல்லாம் ஒரு பொம்பளையா? 9:30 மணி ஆச்சு, இன்னும் கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு கிடக்கா. தூ, என்னன்ட்டுதான் இவளை என் பையன் கட்டிட்டு வந்தானோ. சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு. கடவுளே. எது எது நீங்க எப்ப வந்தீங்க? தெரியாம கால் பட்டுருச்சுங்க, மன்னிச்சிருங்க. ஐயே பரவாயில்ல மருமவள, தெரியாம தானே உதச்சிட்டேன். தேகத்துல போவ என்ன மிதி மிதிச்சுட்டா. எதே சாரித்த, எதே மனசுல எது போட்டுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, காஃபி போட்டு வச்சிருக்க, டிஃபனும் ரெடியா இருக்கு, வா சாப்பிடுவாமா. இவளு எல்லாம் தாங்கணும்னு என் தலையெழுத்து. சை, என்ன அதிசயமா இருக்கு, கிளவி காலையில எந்திரிச்சு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி நம்மளும் கூப்பிட வந்திருக்காவோ. சரி, நேத்து தான் சாமி கிட்ட வேண்டிட்டு எங்க மாமியார் கிழவிக்கு நல்ல புத்தி கொடுக்க சாமின்னு கொடுத்துருச்சு போல. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சுதான் நல்லா இருந்திருக்கும். சரி, என்ன பண்ண, கிளவி நல்ல முறையில வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு போயிருக்கா. மருமவள குடிமா, இட்லியும் சாம்பார் வச்சிருக்க, சாப்பிடு. சீக்கிரம் சாப்பிட்டுக்குமா, ஆறிட போகுது. எதே உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் இல்லையே, நல்லதானே இருக்கீங்க? யா மருமவள இப்படி கேட்க? இல்ல, எப்பவுமே வெடியாதுக்கு மீனே எந்திரிச்சு காட்டு கத்துவீங்க. இன்னைக்கு பார்த்தா மருமவளே மருமவளேன்னு வாய் நிறைய கூப்பிடுறீங்க, அதான் கேட்டே. எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க முடியுமா மருமவள? ஒரு நேரம் கோவப்பட்டா இன்னொரு நேரம் நல்லா இருக்குதா. நீ சாப்பிடுமா. கடவுளே, எங்க அம்மையும் என் பொண்டாட்டியும் இப்படி எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும் கடவுளே, பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரி மருமவள, நீ சாப்பிட்டுட்டு வா. என்ன, நாங்க அடுப்படியில இருக்க. என்னடா இது அதிசயமா இருக்கு, பாசத்துல எங்க மாமியார் கிழவி எங்க அம்மாவையே ஓவர்டேக் பண்ணிட்டாலே. எத்தனை நாளைக்கு இது சந்தோஷமோ. சரி, கிடக்குற வரைக்கும் அனுபவிப்போம். எத்தே பாத்திரத்தையெல்லாம் கழுவிட்டிலும் நான் இதுச்சு ஹெல்ப் பண்ணிட்டு மாத்தே. வேண்டாம் மருமவள, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். என்ன இந்த கால் வலிதான் கொலையா கொள்ளுது. காலையில இருந்து நின்னுட்டே வேலை செஞ்ச பாத்தியா. சின்ன பொண்ணு, இன்னைக்கு மத்தியான சோத்த மட்டும் நீ பொங்கிருமா. என்னது? ஆமாமா, உன் பின்னாடி பாரு, காய்கறி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எல்லா காய்கறியும் போட்டு சோறு குழம்பு ரசம் அப்படின்னு வச்சிரு மருமவள. ஆத்தாடியாத்தா, எம்பிட்டு காய்கறி வச்சிருக்க கிளவி. சரி மருமவள, நீ பாத்துக்கோ, நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்க, எனக்கு கால் வலி தாங்க முடியல. எப்பா என்ன வலி வலிக்க எப்பா. காலையில இருந்து நல்லவளா நடிச்சான், இதுக்குதானா கடைசியா மத்தியான சாப்பாடு என் தலையில கட்டுறதுக்கு தான் இந்த பாடா. எப்பவுமே நான் தான் டிஃபன் செய்வேன், இனிமே நீ அதிசயமா கிளவி டிஃபன் செஞ்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டா மத்தியான சாப்பாடு நம்ம தலையில கட்டுறதுக்கு தான் இந்த பாடப்பட்டிருக்கு. எனக்கு ரசம் மட்டும் தானே வைக்க தெரியும், எந்த நினைப்புல சாம்பார் பூட்டெல்லாம் வைக்க சொல்றா கிளவி. யோ மனுஷா. என்ன சின்ன பொண்ணு, ஏன் இப்படி கோவமா இருக்க? இந்த மாமியார் கிளவி என்ன என்ன பாடப்படுத்துது தெரியுமா? உனக்கு அவங்க பத்தி குறை சொல்லினா உனக்கு தூக்கமே வராதோ? நான் காலையில பார்த்தேன், அவங்க எப்படி உங்ககிட்ட நல்ல முறையா நடந்துட்டு இருந்தாங்க. இப்ப ஏன் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க? நல்லா நடந்துட்டாங்க. காலையிலே ஒரு வண்டி காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு குழம்பு வை, கூட்டு வை, பொரியல் செய்ய சொல்லி என் உயிர் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு தெரியாதா எனக்கு ரசம் மட்டும் தான் வைக்க தெரியும்னு? என்னது, உனக்கு சாப்பாடு செய்ய சொன்னாங்களா? அது கூட்டுவும் பொரியலுமா? நீ எந்த லட்சத்துக்கு சாப்பாடு செய்வேன்னு உங்களுக்கு தெரியுமே, அப்படி எதுக்கு உனக்கு சொன்னாங்க? சரி, அப்படி சொன்னதே என்ன? நீ கூடுமாடா நின்று காய்கறி நறுக்கி கூட எங்க அம்மா சாப்பாடு செஞ்சுப்பாங்க. எங்க இல்லங்க, எல்லா சமையலும் நான் தான் செய்யணும்னு சொல்லி அந்த கிளவி தூங்க போயிருச்சு. சரி, அதுக்கு எதுக்கு கத்துறேன்? நான் போய் கேட்கிறேன் எங்க அம்மா கிட்ட என்னன்னு. போய் கேட்டு தொலை சீக்கிரம். சீ, மனுஷன் தாங்க இதுக்கு தொல்லியே. ஏமா. ஏமாக்கா. ஏமா இப்படி படுத்திருக்க, உடம்புக்கு சரியில்லையோ? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மக்களே, நான் நல்லாதான் இருக்கேன். ஏமா, அப்படின்னா நீ அவகிட்ட காய்கறி நறுக்க சொல்லிட்டு நீயே சோத்த பொங்கிருமா? அவ செஞ்ச சாப்பாட வாயில வைக்க முடியாதுன்னு நீ தானே சொல்லுவ. பரபு, ஏமா நீ அவகிட்ட செய்ய சொல்லிருக்க, அவ என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு கிடக்கா. அட கொழுப்பெடுத்துனே, உன்கிட்ட வந்து நான் சண்டையா போட்டேன், இப்படி நடக்குன்னு தாண்டா வந்து சொன்னேன். நீயே போதுற அவளுக்கும் எனக்கு இழுத்துட்டுருவ. என்னது, சண்டை போட்டாளா? சண்டைனா சண்டை இல்லமா, வந்து சொல்லிட்டு இருந்தா, வருத்தப்பட்டு இருந்தா. சொன்னாலும் சொல்லினாலும் அவளுக்கு ரசம் மட்டும் தானமா வைக்க தெரியும், நீ ஏமா அவகிட்ட சொல்ற? அவளுக்கு அது மட்டும் தான் செய்யறதுக்கு வரும்னு எனக்கு நல்லா தெரியல. பரவு, ஏமா அவகிட்ட செய்ய சொன்னேன்? அதுலதாலே இருக்கு உங்க அம்மாவோட புத்திசாலித்தனம். காலையிலேயே உங்க அத்தைக்காரி போன் போட்டிருந்தாளே, அதான் என் மைனிகாரிங்க பெரியவ சின்னவ 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வரதா சொன்னாலுங்க. அவளுங்க 2 பேருக்கு நான் வாய்க்கு ருசியா சமைச்சு வச்சேன்னு நினைச்சுக்கோ, இந்த இடத்த விட்டு நவர மாட்டாளுங்க. அதால உன் பொண்டாட்டிய பொங்க சொன்னேன். இவ பொங்குற சாப்பாட ஒரு தடவை சாப்பிட்டா போது 2 பேரும் பைத்த பிடிச்சு ஓடிடுவாளுங்க. அதான் இவளை பொங்க சொன்னேன். இது சாதாரணமா அவகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, சண்டைக்கு வந்து என்கிட்ட மல்லுக்கு நிப்பா. அதான் ஐஸ் வச்சு அவளை வலிக்கு கொண்டாந்தேன். ஏமா, வர வர நீயும் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இல்லம்மா? யாமா இப்படி வாய்ப்பு வந்துட்டு நிக்க? சோழி முடிச்சுட்டு தப்பிச்சுட்டா பைக்குள்ள. ஐயோ, இந்த முறை முறைக்கிறாளே. எத்தே உங்களை ஏமா தப்புச்சோ. ஏமா, கோவிலுக்கு போலான்னு சொன்னேன், நானும் அண்ணனும் சேர்ந்து கிளம்பிட்டோம். இன்னும் நீங்க யாரும் கிளம்பலையா? அட ஆமா. இனி நீங்களுமே இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? அதுக்கு என்ன அர்த்தம், இது 5 நிமிஷம் கிளம்பிடுறேன். கிளவிக்கு இன்னைக்கு டைம் நல்லா இருக்கு, இல்லைன்னா ஏறி நெஞ்சில மிதிச்சிருக்கேன். சரிம்மா, நீ கிளம்பி வா, நாங்க வெளியே இருக்கோம். யோபா, இவளும் போயிட்டா, இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சோம். பஸ்ஸே வர மாதிரி தெரியலையே.
அட நம்மாலு உதய உட்காந்துருக்கா. எப்படியோ இங்க யாரும் இல்ல, பேசிட வேண்டியதுதான். ஹலோ அனிதா மேடம். யாரு? அச்சோ, இவங்களா? பேரை சொல்லி வேற கூப்பிடுறாங்களே, என்ன சொல்றதுன்னு தெரியலையே. எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒன்னும் இல்ல, தனியா நின்றுட்டு இருந்தீங்களா, அதான் கூப்பிட்டேன். ஓ சரிங்க, ரொம்ப நேரமா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பஸ் வர மாதிரி தெரியல, அதான் காத்துட்டு இருக்கேன். ஐ இது நல்லா இருக்கேன். பஸ் வரலையா? சும்மா கூப்பிட்டு பார்க்கலாமா? நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒண்ணு கேட்கலாமா? நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? இங்கதாங்க பக்கத்து ஊர்ல ஒரு திருவிழா இருக்கு, அங்கதான் போயிட்டு இருக்கேன். அட நானும் அந்த கோவிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கேன். ஓ ஆமாவா? வீட்டுல இருந்து எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? சின்ன பொண்ணு போயிட்டாங்களா? ஆமாங்க, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நான் தான் போனை மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். அதான் அதை எடுத்துட்டு வரலான்னு நினைச்சு வீட்டுக்கு போனேன். சரி வரும்போது நீ எதுக்கு பஸ்ல போறது, பைக்ல போயிடலான்னு பைக் எடுத்துட்டு வந்தேன். ஓ ஆமாங்களா, சரிங்க. பைக்ல கூட்டிட்டு போலான்னு கேட்டா தப்பா நினைப்பாளோ? அனிதா உங்க கூட நான் ஒண்ணு சொல்றேன், ஆனா நீங்க அதை தப்பா எடுத்துக்க கூடாது. என்னது தப்பா எடுத்துக்க கூடாதா? என்ன சொல்ல போறாங்க? சரி, என்னதுன்னு ஒரு வார்த்தை கேட்டுருவோம். அது நீங்க சொல்ற விஷயத்த பொறுத்துதான் இருக்கு, என்ன சொல்லுங்க. அது வந்து அனிதா ரொம்ப நேரமா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பஸ் வந்த மாதிரியும் தெரியல. நீங்க வேணா என் கூட வரீங்களா? நான் கூட்டிட்டு போறேன்.